வரிசை 51. இரவு சிறிது நேரமே உறங்கியிருப்பார்கள். திருமணம் விடியற்காலை பொழுது என்பதால் நேரமே எழுந்து குளித்து முடித்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டிய நிலை. மித்ரா தூங்கி தூங்கி விழ அவள் முகத்திற்கு ஒப்பனை செய்வதற்குள் அந்த பெண்களுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. எங்கு ஆருத்ராவின் நிலையும் அதுவே. இரவு நேரம் ஹோட்டல் மொட்டை மாடியில் விக்ராந்த் காதல் வசனங்கள் பேசி பேசியே தூங்க விடாமல் செய்தவன் திருமணத்திற்கான அலங்காரம் மேலதாளத்தின் ஏற்பாடு செய்ய முடிவு செய்யப்பட்டதால் அதற்கான பணியாட்கள் வந்த பின்னரே அரைமனதாக அவளை போக அனுமதித்தான். ஆருத்ராவும் மித்ராவும் பாரம்பரிய முறைப்படி திருமணத்திற்கு தயாரானவர்கள், ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என விண்ணிலிருந்து இறங்கி வந்த தேவதை போல காட்சியளித்தனர். திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கு ஒப்பனை செய்பவர்களையே அழைத்திருந்தான் தேவ். ஹோட்டலின் மேல் தளத்தில் 2 மேடைகள் அமைக்கப்பட்டு அதில் கோவிலை போன்ற வடிவமைப்பு மிக தத்ரூபமாக எழுப்பப்பட்டிருக்க, அதற்கு கீழ் மணமகன்கள் இருவரும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் கம்பீரமாக மணமகனுக்கே உரித்தான அழகுடன் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு அருகே தேவும் தேஜுவும் உங்களுக்கு நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை என்பது போல் ஒருவருக்காகவே இன்னொருவர் பிறந்தது போல் கண்பட்டு போகும் அளவிற்கு சிறந்த ஜோடியாக நின்றிருந்தனர். சுற்றிலும் வண்ண வண்ண விளக்குகள் ஒளிர அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்கள் அனைத்தும் ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் மனம் அந்த இடமெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. நிழற்படங்களும் நிகழ்படங்களும் தொழில்முறை வல்லுநர்கள் மூலம் படம் பிடிக்கப்பட்டது. ஐயர் சொன்ன மந்திரங்களை அக்கினியின் முன் அமர்ந்து விக்ராந்தும் ஆரவும் சொல்லிக் கொண்டிருக்க, ஆருத்ராவும் மித்ராவும் அரங்கத்தின் நுழைவு வாயிலில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முன்னேறிய நொடி பட் என்ற சத்தத்துடன் கூரை விரிந்து அவர்களின் மேல் ரோஜா இதழ்கள் மலையைப் போல பொழிந்தன. மணமகன்கள் இருவரும் அவரவர் ஜோடியின் மேல் தன் பார்வையை பதித்தவர்களுக்கு வேறு எங்கும் தங்களது பார்வையை திருப்பவே முடியவில்லை. கண்ணாடியில் உருவாக்கப்பட்ட நடைபாதையில் அவர்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போது அவர்கள் பாதம் படும் இடத்தில் வண்ண வண்ண பூக்கள் மலர்வது போல வடிவமைத்து இருந்தனர். அவர்களுக்கான பிரத்யேகமான இசை ஒலிக்கப்பட அந்த காலத்து யுவராணிகளைப் போல நடந்து வந்த மணமேடையை அடைந்தவர்கள் அவருக்கான யுவராஜனின் அருகில் சென்று அமர்ந்தனர். வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அழைத்தமையால் திருமணத்திற்கு நெருங்கிய சொந்தங்களும் நண்பர்களும் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்க, கூட்டம் அதிகமின்றி ரம்மியமான சூழல் நடந்தேறியது. மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, ஐயர் மந்திரம் சொல்ல, இருவரும் அவரவர் இணைக்கு மங்கள நாணை பூட்டி நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்தனர். அனைவரும் ஆசிர்வதிக்கும் அதே தருணம் மாதவனின் மஞ்சள் நிற ஒளி அலங்கரிக்கப்பட்ட மேடையில் படர, இதுவரை கண்ணில் படாமல் மேடையின் மேற்பகுதியில் மலர்களுக்கு நடுவில் பதிக்கப்பட்ட கற்கள் அனைத்தும் அழகாக ஒளிர்ந்து தேவலோகம் என்று ஒன்று இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என காட்டியது. வந்திருந்த அனைவரும் அதிசயித்து பார்த்தனர். விரலை கோர்த்தபடி அக்னியை சுற்றி வலம் வந்தவர்களை வீல்சேரில் அமர்ந்தவாறு விக்ராந்தின் தந்தை அவர்களது திருமணத்தை நிறைவான மனதுடன் பார்க்க, அவரிடம் நெருங்கி வந்த விக்ராந்தும் ஆருத்ராவும் ஆசிர்வாதம் வாங்கினர். அடுத்தபடியாக 2 தம்பதியர்களும் ஒருவர் பின் ஒருவராக ஆதித்யன் பார்வதி தம்பதியரிடம் ஆசிர்வாதம் வாங்க, இருவரின் திருமணத்தையும் பார்த்தவர்களுக்கு மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. தேவும் தேஜுவும் கை கொடுத்து கட்டி அணைத்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் கேலி கிண்டலுடனும் சிரிப்பு சத்தத்துடனும் மகிழ்ச்சியாக நடந்து முடிய, அனைவரும் திருமண ஏற்பாடுகளை வியந்து பேசினர். அதனைத் தொடர்ந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற, தொழில்முறை விஐபிகள், திரைப்பட நடிகைகள், அரசியல்வாதிகள் என அனைவரும் வந்து பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு சென்றனர். விரும்பிய உணவு வகைகள் அனைத்தும் உண்பதற்கு ஏற்ப சற்று இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருந்தது. தென்னிந்திய உணவு வகைகள் ஒரு புறம், பிரியாணி வகைகளுக்கென்றே தனி இடம், டெசர்ட், சாலட், மாக்டெயில்ஸ் என எண்ணற்ற உணவு வகைகள் வழங்கப்பட்டன. திருமணத்திற்கு வந்தவர்களுக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. அனைத்தும் மன நிறைவுடன் நடந்து முடிய பகல் முடிந்து இரவு நேரம் ஆரம்பித்தது. இரவு புதுமண தம்பதியர் இருவருக்கும் அதே ஹோட்டலிலேயே அவர்களுக்கான பிரத்யேக அறை அலங்கரிக்கப்பட்டு
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஆரவின் அறைக்கதவை திறந்து உள்நுழைந்த மித்ரா என்றும் இல்லாத அச்சத்துடன் ஆரவை பார்க்க அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அடியே, ஓவரா பயப்படாம டோர் லாக் பண்ணிட்டு உள்ள வா. உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகல என்றதும் அரைக்கதவை தாளிட்டு அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தவளின் கரத்தினை பற்றி இழுத்து அவன் அருகில் அமர வைத்தவன், என்ன மேடம், ஓவரா வெக்கப்படுறீங்க என்றான். இருவரும் அடித்து பிடித்து விளையாடிய நேரமெல்லாம் இதற்கு முன்பு இருந்தாலும் இந்த இரவும் திருமணத்திற்கு பிறகு உரிமையுடனான இந்த நெருக்கமும் மித்ராவிற்கு அச்சத்தையும் வெட்கத்தையும் ஏற்படுத்தியது. அவனை நிமிர்ந்து பார்க்கவே நாணம் கொண்டவள் அவன் பக்கம் பார்வையை திருப்பவே இல்லை. மித்து, அடியே மித்து என்று அழைத்திட, ம் என்பதற்கு மேல் ஒரு வார்த்தையும் வெளிவரவில்லை. அதில் மீண்டும் சிரித்துக் கொண்டவன் அவளது முகத்தை தனது இரு கரங்களாலும் ஏந்திக் கொண்டு, என்ன பாருடி என்றதும் மெல்ல விழிகளை உயர்த்தி அவனது விழிகளில் தனது விழிகளை கலக்கவிட்டாள். அவன் விழிகளில் தெரிந்தது அத்தனை காதல். அதை கண்டவள் மனமோ குளிர்ந்து போக, சொல்லுங்க என்றாள். அந்த ஒற்றை வார்த்தையில் ஆரவிற்கு நெஞ்சே அடைத்து போனது. என்ன சொன்ன, என்ன சொன்ன, கம்மகே என்றவன் அவள் சொல்ல வரும் நேரம், அடியே திரும்ப சொல்லிடாதடி, நெஞ்சு வெடிச்சிட்டு போகுது. எப்போதும் வாடா போடா நாயே பேயேன்னு தானே கூப்பிடுவ, என்னடி இது புதுசா என்றதும், ஏதோ கொஞ்ச நேரம் நல்ல பிள்ளையா இருக்கலாம்னு பார்த்தா விடமாட்டியே நீ. சரி சொல்லுடா. ஏதோ சொல்ல வந்தவன் பார்வை அவள் நெற்றிகள் விழுந்த மிருதுவான சிகையின் மீது படிய அதை காதோரம் ஒதுக்கிவிட்டவனின் தீண்டலை சிலிர்த்து போனவள் சட்டென அவனது கரத்தை பற்றினாள். அவள் சிலிர்ப்பதைக் கண்டவனுக்குள்ளும் எண்ணங்கள் திசை மாறத் துவங்க சொல்ல வந்த வார்த்தைகள் மறந்து போயின. அதில், இப்போ உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி, நேத்து மாதிரி இன்னைக்கு விலகி போக வேண்டிய அவசியம் இல்ல என்றவன் அவள் தாடையை தனது இரு கரங்களாலும் மென்மையாக பற்றினான். அடுத்து அவளது நயனங்கள் இரண்டிற்கும் தனது முத்தங்களை வழங்கினான். மித்ரா அவனுடைய முத்தத்தை இமை மூடி ரசித்திருந்தாள். அதைத் தொடர்ந்து நெற்றி, மூக்கு, கன்னம் என முத்தமிட்டபடியே வர, அதற்கு மேலும் பொறுமை இல்லாமல் அவளது இதழ்களை பட்டென கவ்விக்கொண்டான். நீண்ட நெடிய இதழ் முத்தம் அது. அதில் உணர்ச்சி மேலிட மித்ராவை அணைத்தபடியே மெத்தையில் சரிந்தவன், மித்து, உனக்கு ஓகே தானே என்று கேட்டிட, அவனது தாபம் நிறைந்த விழிகளை பார்த்தவள் தனது பதிலை இதழ் முத்தத்தின் வழியே தெரியப்படுத்தினாள். அவள் சம்மதத்தை புரிந்து கொண்டு இதழனை விடுத்து கழுத்தினில் முகம் புதைத்ததும், ஆரவ், ஆரவ் என உணர்ச்சி மிகுதியில் அவள் பிதற்ற, அவள் மோகம் நிறைந்த குரலில் பித்தனாகி போனவனின் விரல்கள் அவளது உடல் எங்கும் மேடு பள்ளங்களில் பயணித்தது. இருவரும் ஆடைகளுக்கு விடுதலை கொடுத்து ஒருவரிடம் மற்றொருவர் சிறைப்பட்டு கிடந்தனர். வெட்கம் துறந்து தன்னை மறந்து கூடலை நிகழ்த்தியவர்கள் இந்த நாளை வாழ்வின் மறக்க முடியாத நாளாக மாற்றியிருந்தனர். விக்ராந்த் இதோடு 1000வது முறையாக ஆருத்ரா கல்லூரி காலத்தில் தன்னை ஒரு தலையாக காதலித்த நாட்களை பற்றி கேட்டுவிட்டான். அவனுக்கு சலிக்கவே இல்லை போலும். ஏண்டா என்னை இப்படி தொல்லை பண்ற? கேக்க கேக்க நல்லா இருக்குடி, இன்னொரு முறை சொல்ல என்றவனை பார்த்து முறைத்தவள், நீ ஏண்டா யாரையுமே லவ் பண்ணவே இல்ல என்றவள் கேள்விக்கு, தோணல என்று ஒற்றை வார்த்தைகள் பதிலை முடித்து கொண்டான். என்ன பார்த்தப்போ மட்டும் எப்படி தோணிச்சு என்றதும், தெரியலடி, ஆனா ஓ மேல வந்த ஃபீலிங் எனக்கு யார் மேலையும் வரல. அன்னைக்கு உன்னை விட்டுட்டு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நானும் நிம்மதியா இல்ல. எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. ஆனா ஒத்துக்கத்தான் மனசில்ல என்றவனை போலியாக முறைத்து பார்த்தவள் அவன் முகத்தில் உள்ள மாற்றத்தை கவனிக்க அவள் மடியில் படுத்து முகம் புதைத்தவன், என் கூடவே இரு ஆரு, எவ்வளவு கோபமா இருந்தாலும் என்னை விட்டு போயிடாத என்று சிறு பிள்ளையைப் போல் கூறியவனின் தலையை வருடி கொடுத்தவள், போகவே மாட்டேன் விக்ரா என்றவளோ அவன் அன்பில் உருகித்தான் போனாள். தேஜு அரை பால்கனியில் நிலவை ரசித்தபடி இருக்க, அவளை இரு கைகளாலும் ஏந்தி கொண்டவன் மெத்தையில் அமர வைத்து அவள் கால்களை தூக்கி மடி மீது வைத்ததும், தேவ், என்ன பண்ற நீ, விடு என்று தடுக்க முயல அவள் கரத்தினை பற்றி கொண்டவன், கொஞ்ச நேரம் அமைதியா இருடி என்றபடியே கால்களை மிதமாக அழுத்தி பிடித்துவிட தொடங்கினான்.
காலையில இருந்து ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்துட்ட. கண்டிப்பா கால் வலிச்சிருக்கும் என்றவனை பார்த்து புன்னகைத்தவள், தி கிரேட் பிசினஸ் டைக்கூன் மிஸ்டர் தேவ்ரியான் என் கால பிடிச்சு விடுறத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டிட, பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்னு நினைப்பாங்க என்றவனை இழுத்து படுக்க வைத்து அவன் மார்மீது முகம் புதைத்து படுத்து கொண்டாள். அவனது அணைப்பினில் நிம்மதியை உணர்ந்தவள், ஐ லவ் யூ தேவ் என்றிட, சொல்லிக்கிட்டே இருடி, நிறுத்தாத, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்றவன் தன் குழந்தையை தாங்கும் அவள் வயிற்றினில் அழுத்தாமல் கரம் பதித்தவன் குழந்தைக்கும் அவளுக்கும் சேர்த்து முத்தம் பதித்து அந்த நிமிடத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். 3 காதல் ஜோடிகளும் தங்களது இந்த நிமிடங்களை அவரவர் வழியில் காதலுடன் கடந்து கொண்டிருந்தனர். இம்சை 52 எபிலாக் 4 வருடங்களுக்கு பிறகு ஆரவ் மித்ரா திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே ஆசிரமத்தின் மீதான சட்டபூர்வமான உரிமை தேவ், தேஜு, ஆரவ் மித்ரா ஆகிய 4வரின் பெயரிலும் வந்து சேர்ந்தது. ஆசிரமத்தை மேலும் விரிவுபடுத்தி தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டனர். தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் வரும் பணத்தையும் தங்களுடைய குடும்ப வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியையும் தேவ் குடும்பத்தினருடன் சேர்ந்து விக்ராந்தும் வழங்கினான். அதனைத் தொடர்ந்து சரியாக இயங்க முடியாமல் பண தட்டுப்பாட்டில் சிரமப்படும் ஆசிரமங்களுக்கும் நிதியுதவி செய்தனர். அடுத்த கட்டமாக வயதான ஆதரவற்றவர்களுக்கான முதியோர் இல்லத்தையும் உருவாக்கி அவர்களுக்கும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தனர். விக்ராந்தும் ஆருத்ராவும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களின் தேவைகளை அறிந்து முழு மனதுடன் அதை நிறைவேற்றி வைத்தனர். தேவ், தேஜுவிற்கு பெண் குழந்தையும் ஆரவ் மித்ராவிற்கு இரட்டை ஆண் பிள்ளைகளும் பிறந்திருந்தனர். ஆதித்யனும் பார்வதியும் 3 சுட்டி குழந்தைகளின் பின்னால் ஓடி ஓடியே களைத்து போவார்கள். ஆனாலும் அடுத்த நிமிடமே மனம் பேரப்பிள்ளைகளையே தேடும். குழந்தைகள் தாத்தா பாட்டியின் அன்பில் மகிழ்ச்சியாக வளர்ந்தனர். தேவிற்கு தேஜு உட்பட யாரும் அவன் பிள்ளையை ஒரு வார்த்தையும் சொல்லிவிடக் கூடாது. உடனே ஓடி வந்து விடுவான். அப்பாவின் செல்ல மகள். அவள் குண்டு குண்டு கண்ணங்களும் அழகான இரட்டை ஜடையும் விழிகளை உருட்டி உருட்டி பேசும் அழகிலும் மயங்கி போய்விடுவான் தேவ். வெளியில் மதிப்பிற்குரிய தேவ்ரியான். மற்றவர்களுக்கு கட்டளையிடும் இடத்தில் இருப்பவன் வீட்டில் தன் மகளின் கட்டளைக்கு இணங்க சேவை செய்யும் தந்தையாகி போனான். ஆரவ் மித்ராவின் ராஜகுமாரர்கள் கூட தங்கள் வீட்டு இளவரசியை பத்திரமாக பார்த்து கொண்டனர். மித்ராவின் ஓவியங்கள் அனைத்தும் மக்களின் பாராட்டுக்கு உரியதாக அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்தது. தேஜுவும் தன்னுடைய பொட்டிக்கை அடுத்தடுத்த கிளைகளாக உருவாக்கி முன்னேறியிருந்தாள். தேவ், ஆரவ், விக்ராந்த் மூவரும் இணைந்து தங்களது தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றனர். தொழில் முறையில் எதிரிகளாக இருந்தவர்கள் இப்போது ஒன்று கூடியதில் நாட்டிலேயே முதல் இடத்தை பிடித்து அதை தக்க வைத்தும் கொண்டிருந்தனர். அதோடு மூவரும் தங்களுடைய காதல் மனைவிகளை காதலினால் இம்சை செய்வதையும் நிறுத்தவில்லை. விக்ராந்த் ஆருத்ராவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. விக்ராந்தின் தந்தை இத்தனை வருட வெறுமையான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றவர் போல தன் பேரனிடம் பேசி பேசியே பொழுதை கழித்தார். அந்த சுட்டி பையன் அவருடைய புன்னகைக்கு காரணமாகி போனான். அதனாலேயே அவர் உடல் நலம் வீல் சேரில் வெளியில் செல்லும் அளவிற்கு முன்பை விட நன்றாக தேறியிருந்தது. விக்ராந்தும் ஆருத்ராவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்துடன் தேவ் வீட்டிற்கு வந்து செல்பவர்கள் இன்றும் வந்து சேர்ந்தனர். விக்ராந்தின் மகன் எந்த நேரமும் தன் தாய்மாமன் தேவின் மகளை வம்பிழுத்துக் கொண்டே இருப்பான். அது அவனுக்கு மிகவும் பிடித்த விடயமாகி போனது. இன்றும் அவளுடன் விளையாடிக் கொண்டிருக்கையில், ஏய், என்ன மாமான்னு கூப்பிடு என்றான் அதிகாரமாக. என்னை விட சின்ன பையன் நீ, உன்னை ஏண்டா அப்படி கூப்பிடணும் என்றவள் அப்போதும் தெளிவாக மாமா என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தவே இல்லை. உன்னை விட 1 மாசம்தானே சின்ன பையன். எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டேன். நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணுமா? ஒழுங்கா கூப்பிடுடி. வாடி போடின்னு பேசுன எங்க அப்பா கிட்டயும் சொல்லிடுவேன். போய் சொல்லு, எனக்கு என்ன பயமா என்ற போதே ஆரவின் இரட்டை ஆண் பிள்ளைகளும் தன் சகோதரிக்கு ஏதோ பிரச்சனை போலும் என்று அவளிற்கு முன்பாக வந்து நின்றனர். ஓ, என்னங்கடா, அவளுக்கு
நீங்க பாடி கார்ட்ஸா என்றான் கேலியாக. இவர்களின் பேச்சை மொத்த குடும்பமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க தேவை திரும்பி பார்த்தவள் அப்பா என்று ஓடிச் சென்று கால்களை பற்றிக் கொண்டாள். அவளை தூக்கி கொழு கொழு கன்னத்தில் முத்தம் வைத்தவன், என் பட்டுக்குட்டிக்கு என்ன ஆச்சு என்று கேட்கவும், அப்பா அவன வந்து என்னன்னு கேளுங்கப்பா என்றாள் கோபமாக. எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், அவ என்ன மாமான்னு கூப்பிட்டுதான் ஆகணும் என்று மனதினில் நினைத்தவாறே சற்றும் அசராமல் நின்று தேவை பார்த்தான் விக்ராந்தின் செல்ல மகன். என்னடா என் பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அவள என்ன மாமான்னு கூப்பிட சொல்லுங்க மாமா என்றான். ஏண்டா இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன? தேவை முறைத்து பார்த்த குட்டி பையன், முடியாது, அவ என்ன மாமான்னு கூப்பிட்டே ஆகணும் என்றதும் தேஜுவின் புறம் திரும்பி, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்காண்டி. அவனோட அப்பா என் தங்கச்சிய ஏமாத்தி கல்யாணம் பண்ணின மாதிரி இவ என் பட்டு பாப்பாவ பண்ண பாக்குறானா என்று கேட்க, அவ உங்க பட்டு பாப்பா இல்ல, என்னோட குட்டி பாப்பா, அவள நான் தான் பாத்துக்க போறேன் என்றான் குட்டி பையன். இதைக் கேட்டு மித்ராவும் ஆருத்ராவும் சிரித்துக் கொண்டனர். ஆரவ் குட்டி பையனிடம் சென்றவன், இந்த வயசுல வாய பாத்தீங்களா இவனுக்கு, அப்படியே அவங்க அப்பா மாதிரி, விஷம் 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 என்றவன் தன் தங்கை மகனின் தலையில் வலிக்காமல் தட்டினான். விக்ராந்த் தன் மகனை நெருங்கி வந்தவன், என்னடா மகனே, என்ன இங்க பிரச்சனை என்று கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு, விடுடா, பெரியவள ஆனதுக்கு அப்புறமும் முடியாதுன்னு சொன்னா தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவோம் என்றதும் தேஜு, மறுபடியும் முதல்ல இருந்தா என கேட்டிட அங்கிருந்த அனைவரும் பக்கென சிரித்து விட்டனர். அனைவரும் சிரிப்பதை பார்த்த குழந்தைகளுக்கு காரணம் புரியாவிட்டாலும் தானும் சிரித்து கொண்டனர். சுபம், உங்கள் ஆழித்தென்றல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான காதல் கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆதி. டாடா.